காஷ்மீரில் நடைபெற்று வந்த லோகேஷ் கனகராஜின் லியோ படத்தின் ஷூட்டிங் திடீரென நிறுத்தப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. விஜய் நடிக்கும் லியோ படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில வாரங்களாக காஷ்மீரில் நடைபெற்று வந்தது. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இப்படத்தின் படப்பிடிப்புக்காக கடந்த மாத இறுதியில் படக்குழுவினர் அனைவரும் தனிவிமானம் மூலம் காஷ்மீருக்கு சென்றனர். பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து அங்கு ஷூட்டிங் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் அனிருத் காஷ்மீரில் இருந்து எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு இருந்தார். அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. ஜம்மு காஷ்மீரில் மொத்த வெப்பநிலையும் மைனஸில் இருக்கிறது. கடும் குளிர் என்பதால் அங்கே வேலை செய்யும் டெக்னீசியன்கள் அனைவருக்கும் காய்ச்சல் மற்றும் சளி தொற்று ஏற்பட்டு வருகின்றதாம். இப்படிப்பட்ட கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த லியோ பட ஷூட்டிங் தற்போது நிறுத்தப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. லியோ படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வருபவர் மனோஜ் பரமஹம்சா. நடிகர் விஜயுடன் நண்பன், பீஸ்ட் போன்ற படங்களில் பணியாற்றி வந்த மனோஜ் பரமஹம்சா தற்போது லியோ படம் மூலம் 3வது முறையாக தளபதியுடன் கூட்டணி அமைத்துள்ளார். காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த லியோ திரைப்படத்தின் ஷூட்டிங் திடீரென நிறுத்தப்பட்டதற்கு மனோஜ் பரமஹம்சா தான் காரணம் என கூறப்படுகிறது. ஏனெனில் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சாவின் தாயார் உடல்நலக்குறைவால் மரணமடைந்ததன் காரணமாக அவர் சென்னை திரும்பியதால் லியோ படத்தின் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தாயாரின் இறுதிச்சடங்கு முடிந்ததும் மனோஜ் பரமஹம்சா மீண்டும் காஷ்மீருக்கு திரும்பிச் சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என கூறப்படுகிறது. மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவாளர் எஸ். சரவணனிடம் பம்மல் கே. சம்பந்தம், பிரியமான தோழி, மதுர, திருப்பாச்சி, திருப்பதி போன்ற படங்களில் உதவியாளராக பணியாற்றியிருந்தார். இதையடுத்து ஷங்கர் தயாரித்த ஈரம் திரைப்படம் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமான மனோஜ் பரமஹம்சா பின்னர் கௌதம் மேனன் இயக்கிய விண்ணை தாண்டி வருவாயா, ஷங்கர் இயக்கிய நண்பன் போன்ற படங்களின் மூலம் முன்னணி ஒளிப்பதிவாளராக உயர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.